வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டா போதுமா புனிதா? ஏதாவது சாப்பிடுமா. சொல்ல சொல்ல கேட்காம வெறும் வயித்தோட இருந்தா எப்படிமா? நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். மரகதம், இத பாரு, அவ போக்குல அவளை விடு. வேண்டுதல்னு சொன்னா கொஞ்சம் அமைதியா விட. நீ கூட தான் விரதம் விரதம்னு இப்படி பட்டினி கிடப்ப. அவ உன்கிட்ட இருந்து தானே அதெல்லாம் கத்துக்கிட்டு செய்யறா. பாத்தியா மேகலை, கடைசியா இந்த பழியும் என் மேல விழுந்துருச்சு. அவ மாமனாருக்கு வேண்டிக்கிட்டு அவ விரதம் இருந்து வேண்டுதலை பண்ண நம்ம என்ன நீ பண்ண முடியும்? மச்சான், புனிதா வாங்க மாப்பிள்ள. வாமா தேனே. தேனு வாமா. வா. புனிதா புனிதா உட்காருங்க. என்னடா கண்ணாச்சு? என்னடி இது? என்னம்மா புனிதா? சரவணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. தெய்வானையும் உடனே பெரியசாமி அண்ணனை பாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா. நான் தான் நீ வீட்ல இருன்னு சொல்லிட்டு நாங்க இங்க கிளம்பி வந்துட்டோம். நல்ல வேலை, யார் செஞ்ச புண்ணியமோ பெரியசாமி அண்ணனை காப்பாத்தி கொடுத்துருச்சு. புனிதா, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. அண்ணே, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்படி சின்ன சிறுசுகளை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது பாவம். இந்த பாவம் நம்மள 7 தலைமுறைக்கு விடாதுன்னு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எதை முறையா செய்யணுமோ அதை சீக்கிரமா செய்யுங்க. ஏது தேனு, நீ சொல்றத பார்த்தா என்னமோ என் தங்கம் மரகதன் தான் திட்டம் போட்டு அவன் மகளை புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச மாதிரி நீ சொல்றியோன்னு எனக்கு தோணுது.